சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் ஒரு ஸ்நாக் அண்ட் ஒரு ஸ்வீட் ரெசிபி மாலாடு ரெடி ஆகிட்டுருக்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். பொரிக்கடலை, ஜீனி, ஏலக்காய், நெய். பொரிக்கடலை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 1.25 கப்பு. இது வந்து 1:1 ரேஷியோவில் ஜீனி எடுத்திருக்கேன். 250 ml கப்புக்கு 1.25 கப் பொரிக்கடலை, 1.25 கப் ஜீனி. அதுக்கப்புறமா ஒரு 4-5 ஏலக்காய், 5-6 ஏலக்காய். நெய் வந்து உருக்கி சேர்த்துக்கணும். இப்போ பொரிக்கடலை, ஜீனி ரெண்டுத்தையுமே பொடிச்சுன்ட்டு ஏலக்காயும் சேர்த்து பொடிச்சு நெய் விட்டு பிடிச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொரிக்கடலை ரோஸ்டட் கிராம் தான், ஆனாலும் கொஞ்சம் நம்ம வந்து சூடு வர வரைக்கும் நம்ம லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக சூடு வந்தால் போகிறோம், கலர்லாம் சேஞ்ச் ஆகணுங்கிறதுல ஒரு 2 மினிட்ஸுக்கு முன்னாடியே நம்ம கை தொட்டு பார்த்தா சூடு தெரியும் இல்லையா, அந்த சூட்லேயே நம்ம வந்து எடுத்து மாற்றின்றலாம். இப்போ வந்து தொட்டு பார்த்துக்கலாம், கைக்கு நல்லா சூடு தெரியறது. இப்போ எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பொரிக்கடலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடவே நம்ம ஜீனியை போட்டு திரிச்சிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 ஷிஃப்டாக போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது கூட ஜீனி நான் வந்து 2 ஷிஃப்டாக திரிச்சுக்க போகிறேன். ஸோ ஜீனியை போட்டு இது கூடவே நம்ம வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டே நம்ம வந்து திரிச்சு எடுத்துடலாம். திரிச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நன்னாவே பவுடர் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சலடையில் போட்டு நல்லா மாவை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி பிடிக்காமல் கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு கோலாண்டர் வச்சுருக்கேன். இதில் போட்டு அடியில் ஒரு பேப்பர் வச்சுட்டுனா வெளியில் வந்து சிந்தாமல் இருக்கும். ஒரு பவுலில் வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்கடலை, வறுத்த பொரிக்கடலை, சீனி, ஏலக்காய் போட்டு திரிச்ச மாவு ரெடி. இந்த பக்கம் நெய் வந்து உருக்கி வச்சுக்கணும். நெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். நெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். நல்லா வந்து கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நெய்யை வந்து விட்டு விட்டு பெசரி அப்படியே உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நான் உருண்டை பிடிச்சி காட்டுறேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெய் விட்டு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து ஃபுல்லாகவே நெய்யோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு நெய் வந்து நல்லா மாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சா வந்து கரெக்டாக இருக்கும். நெய்யும் வந்து பார்த்து விட்டுங்கோ, அதிகமாக விட்டுட்டுலாம் குழு குழுன்னு ஆயிரும், அப்புறம் பிடிக்க முடியாது, உருண்டை பிடிக்க வராது. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மாவு இந்த அளவுக்கு பெசரி வச்சுக்கணும். இப்போ வந்து உருண்டை பிடிக்கலாம். லைட்டாக வந்து நல்லா இறுக்கி அமுத்தி உருண்டை பிடிச்சிடலாம், நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் சரியாக இருக்கும். அப்போ தான் இறுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா, இல்லைனா உடஞ்சி போயிடும். அண்ட் வந்து இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. பொரிக்கடலை வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரெசிபியோட கிரெடிட் வந்து கோஸ் டு ஸ்ரீஹானோட அப்பா, அதாவது என்னோடய ஸ்வீட் ஹஸ்பண்ட். ஸோ அவரோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுக்கு பெரிய தேங்க்ஸ். பேசிக்காக வந்து குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. அண்ட் வந்து ஸ்ரீஹானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி. நீங்களும் வந்து உங்கள் ஆத்தில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.